நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த கல்யாணத்தை ரொம்ப நாள் தள்ளி போட வேண்டான்னு சுஹானா ஆசைப்படுறா. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சுஹானா உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நானும் ஆசைப்படுறேன். அவங்க அம்மா இல்லாத குறையால என்னால அவளுக்கு கொடுக்க முடியாத அன்பை நீங்க எல்லாரும் அவளுக்கு கொடுக்கணும். உங்களுக்கு இதுல ஆட்சேபனை எதுவும் இல்லைன்னா இவர் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு. சொல்லுங்க. இத பாருங்கம்மா, இந்த பத்திரிகையில எல்லாத்தையும் எழுதியிருக்கேன். பையன் பொண்ணு ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது அவங்க லக்னம் பிரகாரம் 3 மாசத்துக்கு நல்ல முகூர்த்தமே கிடையாது. 3 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு நல்ல முகூர்த்தங்கள்லாம் இருக்கு. ஆனா அதுலயும் நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன பிரச்சனை இருக்கு? அதுக்கப்புறம் 2 மாசத்துல பொண்ணுக்கும் பையனுக்கும் ஜென்ம நட்சத்திரம் வருது. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த 5 மாசத்துக்கு அப்புறமும் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம்ல. என்ன இருந்தாலும் இது இஷானனோட கல்யாணம் ஆச்சே. வாய மூட்ரி. இப்படியே போயிட்டு இருந்தா இந்த வருஷமே ஓடி போயிடும். நான் மறுபடியும் என்ன சொல்றேன்னா, நாம இதை தள்ளி போட வேண்டாம். ஆனா கமல் சார் நல்ல முகூர்த்தம் பார்க்கணும் இல்லையா? முகூர்த்தம் இருக்கு, ஆனா சீக்கிரமா பண்ணணும். சீக்கிரமானா எப்ப இருக்கு? இந்த 1 வாரத்துக்குள்ள எப்ப வேணாலும் கல்யாணத்தை வச்சுக்கலாம். 1 வாரமா? ஏன் அதனால என்ன? 1 வாரத்துக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம். இவ்வளோ சீக்கிரம் கல்யாணமான நீங்க எல்லாரும் யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா கல்யாணம்னு வரும்போது நிறைய ஏற்பாடுகள்லாம் பண்ண வேண்டியிருக்கும். இல்ல இல்ல, அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வீட்ல தான் இத்தனை பேர் இருக்கோமே, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும். Is it? ஏற்பாடு பத்தி எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கல்யாணத்தை சீக்கிரம் நடத்திடலாம். உனக்கு சம்மதமா? நிச்சயமாமா. எங்களுக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்ல. கடவுளே. இஷிகா, சஞ்சனாவை கூட்டிட்டு போய் நம்ம வீடெல்லாம் சுத்தி காட்டு. என்ன முழிச்சுக்கிட்டு நிக்கிற? அவ அக்கா எந்த மாதிரி வீட்டுல வந்து வாழ போறான்னு அவளும் பாக்கணும்ல. போ சஞ்சனா, போய் வீட்டை சுத்தி பார்த்துட்டு வா. வாங்க. இப்ப நான் இங்க நிம்மதியா உட்கார்ந்து ஒரு கப் டீ குடிக்கிறேன். சீக்கிரம் போய் டீ போட்டு வரலாம். மன்னிச்சிருங்க கமல் சார், டென்ஷன்ல என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்கவே மறந்துட்டோம். அதுல என்ன இருக்கு? உட்காருங்க உட்காருங்க. என்ன பண்றது, வந்த உடனே நீங்க எங்களை பயமுறுத்திட்டீங்களே. இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க பிரச்சனையை சொல்லாம இருந்திருந்தா என் சின்ன மருமக மயக்க போட்டு விழுந்திருப்பா. சும்மா இருங்க. தனித்தனியா தான் பண்ணணும். ஆனா எதை பண்ணாலும் சீக்கிரமா பண்ணணும். நம்ம கிட்ட டைம் வேற இல்ல. நாம ஸ்பீடா பண்ணும்பா. புரிஞ்சதுல? இந்த நாங்க ஒன்னும் ஜோக் அடிச்சு சிரிச்சுட்டு இல்ல. கல்யாணத்தை பத்தி தான் இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கோம். ஆமா, இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வேலை நிறைய இருக்கு, ஆனா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லாம் ஏற்பாடு பண்ணிடலாமா? பிளான் பண்ணி எந்த வேலையை பண்ணாலும் எந்த பிரச்சனையும் வராது. வீட்ல இத்தனை பேர் இருக்கோம்ல, ஆளுக்கு ஒன்னா பார்த்தா எல்லா வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிடும். அதுக்காக தானே அத்தனை பேரும் மொட்டை மாடிக்கு வந்து இவ்வளவு பெரிய மீட்டிங்க போட்டிருக்கோம். இப்பவே எல்லாத்தையும் முடிவு பண்ணிடலாம். யாரு எந்த வேலையை செய்யறது நான் சொல்லிடுறேன். அப்புறம் எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். என்ன? ஆனா பெரிய மாமி, டைம் இல்ல, நிறைய வேலை வேற இருக்கு. டைம் இல்லனா பரவாயில்ல, எல்லாத்தையும் பாத்துக்கலாம். அதான் இந்த காலத்துல நமக்கு எல்லாமே ரெடிமேடா கிடைக்குது இல்ல. கடைக்கு போய் வாங்கிட்டு வர வேண்டியதுதான். அக்கா, நீங்க அவங்க வேலையை பிரிச்சு கொடுங்க. சுஹானாவோட துணிமணிங்க அப்புறம் காஸ்மெட்டிக்ஸ், இந்த பொறுப்பை நாம இவங்க 2 பேர்கிட்ட விட்டுடலாம். நாங்க பாத்துக்கிறோம். என்ன இருந்தாலும் இந்த காலத்து ஃபேஷன்லாம் இவங்களுக்கு தான் நல்லா தெரியும். நமக்கு என்ன தெரியும்? அப்புறம் மாமியாரே, நீங்க உங்க மருமகளுக்காக நகை டிசைன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுங்க. சந்தோஷமா? சந்தோஷம் தான்க்கா. பெரியமா, மெஹந்தி போடுறதுக்கு ஆளை நான் புக் பண்றேன். சரி சரி. அப்புறம் சுஹானா வேலை முடிஞ்சது. இப்போ இஷான், அவனுக்கு துணிமணி ஷேர்வாணி வாங்குற வேலையெல்லாம் அவங்க அண்ணன் இந்தர் பாத்துக்கிட்டோம். கண்டிப்பாமா. அவனோட ஷேர்வாணி அப்புறம் டெக்கரேஷன் எல்லாமே A1 இருக்கணும் சொல்லிட்டேன். ஒரு சின்ன குறை ஏற்பட்டா கூட நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அப்புறம் அட கவலைப்படாதீங்கம்மா, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். மாப்பிள்ளை அழைப்ப பார்த்து எல்லாரும் வாயை பொளக்கணும். இது வரைக்கும் இப்படி ஒரு ஃபங்க்ஷனை பார்த்திருக்கவே சரி. அலோக், இதுக்கு முன்னாடி நாம இந்தர் கல்யாணத்திலயும் ஈலேஷ் கல்யாணத்திலயும் பண்ண மாதிரி
இந்த வாட்டியும் இஷான் கல்யாண பத்திரிக்கைய நேரா போய் கொடுத்துட்டு வரலாம். ஆனா அண்ணே அதுக்கெல்லாம் டைம் இல்லையே. எனக்கு தெரியும். ஆனா என்ன இருந்தாலும் நேர்ல போய் கொடுக்கறது வேற, போஸ்டர்ல அப்படி அனுப்புறது வேற தானே. ஆ, ஆ, அதுவும் கரெக்ட் தான். ஆ, அதான் இவங்கெல்லாம் இருக்காங்களே, நிஷா, ரஜினி, இந்தர், இவங்கெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களே கார்டெல்லாம் கொடுக்கறதுக்கு. என்ன? நிச்சயமா குடுக்குறோம். நாங்கெல்லாம் கண்டிப்பா உதவுறோம். ஆனா இதோ பின்னாடி நிக்கிறாரே, இவருக்கு நீங்க எந்த வேலையும் கொடுக்கலையா? இவருக்கு ஏதாவது வேலை கொடுப்பீங்களா, இல்ல வெறும் கையை வீசிக்கிட்டு எங்க எல்லாரையும் கல்யாணத்துல சூப்பர்வைஸ் பண்ணுவாரா? நம்ம வீடு இப்ப கல்யாண வீடுப்பா. யாரும் வெறும் கைய வீசிக்கிட்டு வெட்டியா இங்க இருக்க முடியாதுல. இலேஷ்க்கும் 2 வேலை வச்சிருக்கேன். ஒன்னு கேட்டரிங் வேலையில இந்த இருக்கு அவன் ஹெல்ப் பண்ணணும். ரெண்டாவது கல்யாணத்துக்கான ஸ்வீட்ஸ் அவன் செலக்ட் பண்ணணும். ஸ்வீட்ஸா? இலேஷா, மறந்துட்டீங்களாமா? தீபாவளி அன்னைக்கு நம்ம ஒரு பெரிய பூஜை ஏற்பாடு பண்ணுமே. அப்ப 1500 ரூபாய்க்கு ஸ்வீட்ஸ் வாங்கணும். டேஸ்ட் பண்றனே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டா. 150 ரூபாய்க்கு சாப்பிட்டது அப்படியே 1500 ஆகிட்டீங்களே. யோசிச்சு பாருங்க எவ்வளவு விருந்தாளிங்க வர போறாங்க. ஸ்வீட் சும்மா சூப்பரா இருக்கணும்ல. இது ஒரு பெரிய வேலையா என்ன? ஸ்வீட் சாப்பிட்டு பார்த்து செலக்ட் பண்றது கஷ்டமா என்ன? ட்ரெஸ் வாங்குறது மட்டும் என்ன 500 கிலோமீட்டர் போயிட்டா வர போறீங்க? 2 பேரும் இப்பவே சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படி இல்ல சித்தப்பா. ஏன் இவனுக்கு மட்டும் எப்பவும் ஈஸியான வேலை கொடுக்குறாங்க? இந்தர், எல்லா வேலையுமே இம்பார்ட்டன்ட் தான்ப்பா. வாக்குவாதம் பண்றதை விட்டுட்டு 2 பேரும் வேலையை பார்க்கலாம்ல, போங்க. டாட், நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பையன் ரொம்ப நல்லவன் சஞ்சனா. இருக்கட்டும் டாட், ஆனா அக்காக்கு பிடிச்ச மாதிரி பையன் இவன் கிடையாது. உங்களுக்கு அக்கா எப்படிப்பட்டவன்னு தெரியாதாப்பா? அவளுக்கு ஸ்மார்ட்டா, ஹேண்ட்ஸமா, ரிச்சா, எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் ஒரு சின்ன ஃபேமிலியா தான் வேணும். ஆனா நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே, அவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிப்பா. சராசரி பையன். அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. அதெல்லாம் சரிதான் சஞ்சனா. ஆனா என்ன டாட், அக்கா வளர்ந்த வெயிட்ல நிச்சயமா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. அந்த பையனும் அக்காவுக்கு ஏத்தவனா இருக்க மாட்டான். அதே மாதிரி அந்த குடும்பமும். சஞ்சனா ப்ளீஸ், நான் யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்தேன். அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க சுஹானாவை ரொம்ப சந்தோஷமா வச்சிருப்பாங்க. எனக்கு அதுல முழு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பையன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? உனக்கு அது புரியவே மாட்டேங்குது. இருக்கலாம் டாட், ஆனா நீங்க இதை யோசிச்சு பாருங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அக்காக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்? தயவு செஞ்சு அக்கா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி எப்பவே பேசிடுங்க. நீங்க போய் அக்கா கிட்ட இந்த ஃபேமிலியை பத்தின எல்லா உண்மைகளையும் சொல்லிடுங்க. ஓகே, நான் சுஹானா கிட்ட இதை பத்தி பேசுறேன். சந்தோஷமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்ப சரி, எல்லாமே இப்போ முடிவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ ராணு, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லவே மறந்து போயிட்டேம்மா. எனக்கா? அப்பர்ணா வரா நாளைக்கு. ஆமால. அவ கூட யாரு வராங்கன்னு தெரியுமா? மாப்பிள்ள வராரு. ரோஹித் வரானா? வாய ஒரு நிமிஷம் மூட மாட்டாரு. உள்ள வரும்போதே சாப்பாடு தயாரா இருக்கான்னு கேட்பாரு. இது சரியா வேகல, இது இன்னும் நல்லா ரோஸ்டா இருக்கலாம், அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கக்கா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன? எல்லாருமே என்ன அமைதியாயிட்டீங்க? மொத்த குடும்பமும் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு, ஆனா எதுவுமே பேசாம. என்ன விஷயம்? எல்லாரும் டென்ஷனா இருக்கீங்களோ? ஏன்
என்ன பண்றது, உன் கல்யாணம் நெருங்குது, 1008 வேலை இருக்கு, எங்களுக்கு டென்ஷன் இருக்காதா என்ன? பாருங்களேன் அவனை. என் இஷானுக்கு இப்ப கல்யாணம் ஆக போகுதுல. உனக்கு எந்த வேலையும் இல்லப்பா, போய் நல்ல கலர் கலரா கனவு காணு, நல்ல குதிரையில வர்ற மாதிரி கனவு காணு. நம்ம ஈஷானோட கல்யாணம், நம்ம ஈஷானோட கல்யாணம், நம்ம ஈஷானோட கல்யாணம், நம்ம ஈஷானோட கல்யாணம். டோன்ட் வரிடா செல்லம். நான் உனக்காக ஒரு வாழ்க்கை துணையை மட்டும் இல்ல, ஒரு குடும்பத்தையே தேர்ந்தெடுத்திருக்கேன். நீ அங்க தனியா இருக்கிற மாதிரி என்னைக்கும் உணர மாட்ட, சந்தோஷமா இருப்ப. உண்மைதாம்மா, என்னால கொடுக்க முடியாத எல்லா சந்தோஷங்களையும் சுஹானா அந்த வீட்டுல அனுபவிப்பா. I love you. சுஹானா,
சாரிங்க. இப்போ யார நினைச்சுப்பா நீ சாரி சொன்ன? அது நானா? இல்ல நானா? அது யாருன்னு சொல்லுப்பா. யாருப்பா அந்த கனவு தேவதை? யாரும் இல்ல. ஏய் கொஞ்சம் நில்லு. அவ இப்போ வந்தாளா? யாரும் வரலன்னு சொல்றல. அட அண்ணங்கிட்ட ஏய், மறைக்காதடா, சொல்லு. உண்மையை சொல்லு. வந்தாளா? சொல்லு கேளுங்க. என் கனவுல யாருமே வரல, நான் நம்புங்க. அவள் வந்தாள் என் கனவில். ஆஹா பிரமாதம். அவளை நினைத்து நான் மிதந்தேன் தண்ணியில். அதனாலதானே ஸ்கூட்டர் மட்டும் இல்லாம மொத்த இடத்தையும் கழுவி விட்டுருக்க. இங்க பாரு. சனா சல் 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 சனா சல் சல் சனா சல் 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 சனங்க தண்ணி சக்கா. ஏய் இப்படி நில்லு நில்லு. எங்க போற? ஏய் எங்க போறப்பா? எங்க போற? எல்லாரும் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த தண்ணி எடுத்து ஊத்தணும். வீட்ல ஸ்விமிங் பூல் இல்ல இருக்கட்டும். அப்புறமா நாம இதுல போட் விட்டு விளையாடலாம். என்ன? அதுவும் கனவு தேவதை கூட. அதுவும் ஆரம்பிக்கலாமா? சல் சல் சலலலல் லலலலலலா சலலலலலா சலலலலலலா. அண்ணே நம்ம கூட இந்த மாதிரி பண்ணது இல்லையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏதாவது சொல்ல விரும்புறீங்களாப்பா? ஆமா, சொல்லுங்க. நீ போக போற அந்த வீட்டை பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஈஷானை பத்தியும் தான். யார் ஈஷான்? நீ கல்யாணம் பண்ணிக்க போற பையன். ஜோக் அடிக்கிறத நிறுத்து. அம்மாடி, உன்னோட புகுந்த வீட்டை பத்தி உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, எப்படி வாழ்க்கை நடத்துறாங்க, இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வாழ்க்கை பூரா நீ அங்கதானே இருக்க போற. நீங்க பாத்துட்டீங்கல்ல டாட். ஐ ட்ரஸ்ட் யூ. இட்ஸ் நாட் அபவுட் ட்ரஸ்ட் சுஹானா. நீ ஒரு தடவை அந்த குடும்பத்தை சந்திக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவங்க எப்படிப்பட்டவங்க, லைஃப் ஸ்டைல், யூனோ, ஒரு தடவை நீ அங்க போய் அவங்கள பார்த்துட்டு வா. டாட் அதெல்லாம் நான் பார்க்க விரும்பல. எனிவேஸ் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் அங்கதானே போறேன். அப்ப பாத்துக்கிறேன். சுஹானா, நான் சொல்றது டாட் ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆறீங்க? அதுல ஆனா உன்னெல்லாம் வேணாம் டாட். அந்த பையன் பேர் என்ன சொன்னீங்க? ஈஷான். ஈஷான். உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? அப்ப எனக்கும் பிடிச்சிரும். இது வரைக்கும் நீங்க எனக்கு எல்லாமே பெஸ்ட் தானே கொடுத்துருக்கீங்க. நான் சந்தோஷமா இருக்கேன். Don't worry. Don't worry, Dad. God bless you, Rachalo. God bless you. சுவனா, உன்னோட ஃபோன் ரிங் ஆகுது. பேசு. Pick up Sughana. No sir. இதுக்கு மேல உனக்கு என்னுடைய வாழ்க்கையில எந்த இடமும் கிடையாது. You're just not a marriage material. நீ என்ன சொன்ன? I'm not marriage material. I'll show you, sir. I'll show you. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வேணாலும் போ. கடைசியில என்கிட்ட தான் வந்தாகணும். இந்த சிக்கிட்ட அத மறந்துடா. And you know what? என் புருஷன் யாரா இருந்தாலும் சரி சார், உன்னை விட 10 மடங்குல 100 மடங்கு நல்லவனா தான் இருப்பான். பிகாஸ் அவனை எனக்காக என் அப்பா செலக்ட் பண்ணாரு. He'll be rich, handsome, successful. உன்னை விட ரொம்ப அதிகமா.